வணக்கம். இன்னைக்கு நாம ஆழமா அலச போறது நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச். இது சும்மா ஒரு புத்தகம் இல்ல. கண்டிப்பா இல்ல. 500க்கும் மேற்பட்ட கோடீஸ்வரர்களோட வாழ்க்கைய கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆராய்ச்சி செஞ்சு எழுதினது. ஆமா, இதோட நோக்கம் ரொம்ப நேரடியானது. உங்க மனசுல இருக்கிற ஒரு தீவிரமான ஆசைய, ஒரு வெறிய எப்படி நிஜமான செல்வமா மாத்துறதுங்கிற ரகசியத்தை உங்களுக்கு சொல்றது. மிகச்சரியா சொன்னீங்க. இதோட மைய கருத்தே எண்ணங்கள் தான் செயல்களாகுது. அதாவது தாட்ஸ் ஆர் திங்ஸ். ஓ, தாட்ஸ் ஆர் திங்ஸ். ஆமா, நீங்க பாக்குற ஒவ்வொரு பெரிய கண்டுபிடிப்பு, ஒவ்வொரு பெரிய செல்வம் எல்லாமே முதல்ல ஒருத்தரோட மனசுல ஒரு சின்ன யோசனையா தான் ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இன்னைக்கு நாம அந்த யோசனைய நிஜமாக்குறதுக்கான வழிகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமா, உங்க மனச செல்வத்தை ஈர்க்கிற ஒரு சக்தி வாய்ந்த காந்தமா மாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, இதை இன்னும் ஆழமா அலச ஒரு நிஜ கதையோட ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஒரு சாதாரண இளைஞனோட அசைக்க முடியாத ஒரு ஆசை எப்படி அவரை மாபெரும் கண்டுபிடிப்பாளர் தாமஸ் எடிசனோட பிசினஸ் பார்ட்னரா மாத்துச்சுங்கிற கதை. எட்வின் சி. பான்ஸ். ஆமா, அந்த இளைஞர் பேரு எட்வின் சி. பான்ஸ். அவர்கிட்ட பெருசா பணமோ படிப்போ செல்வாக்கோ எதுவுமே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் இருந்துச்சு. தாமஸ் எடிசனோட சேர்ந்து தொழில் பண்ணணுங்கிற ஒரு அணையாத வெறி. அது ஒரு சாதாரண ஆசை இல்ல, ஒரு வெறித்தனமான விருப்பம்னு சொல்லணும். ஆமா, அந்த விருப்பம் எவ்வளவு தீவிரமா இருந்துச்சுன்னா அவர் எடிசன் கிட்ட வேலை செய்ய விரும்பல, அவரோட கூட்டாளியா ஆகணும்னு விரும்பினாரு. இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. அப்போ அவர்கிட்ட நியூ ஜெர்சிக்கு போறதுக்கு ரயில் டிக்கெட் எடுக்க கூட காசு இல்ல. ஆனா அதெல்லாம் ஒரு தடையாவே அவர் நினைக்கல. ஒரு சரக்கு ரயில்ல ஏறி எடிசனோட லேபரேட்டரிக்கு போய் சேர்ந்தார். நினைச்சு பாருங்க, எடிசனே அவரை பத்தி பின்னாடி சொல்றாரு, அவன் ஒரு சாதாரண நாடோடி மாதிரி தான் என் முன்னாடி வந்து நின்னான் அப்படின்னு. ஆனா அவனோட கண்ணுல ஒரு தீ இருந்துச்சு. அவன் என்ன காரியமா வந்தானோ அதை முடிக்காம போக மாட்டான்னு அவன் முகமே சொல்லுச்சு அப்படின்னு. ஆனா அவர் போன உடனே எடிசன் அவரை கூட்டாளி ஆயத்துக்கலையே. இல்ல, ரொம்ப சாதாரண குறைஞ்ச சம்பளத்துல ஒரு வேலை தான் கொடுத்தாரு. ஆனா அதுதானே இங்க முக்கியமான புள்ளி. அவர் அந்த வேலையை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் தான் இலட்சியத்தை அடைய சரியான இடத்துல இருக்கணும்னு நினைச்சாரு. தன்னோட இலட்சிய கூட்டாளி கண்ணுல படுற இடத்துலயே இருக்கணும்னு. கரெக்ட். மாச கணக்குல வருஷ கணக்குல காத்திருந்தாலும் பரவாயில்லன்னு இருந்தார். அவர் மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிட்டே இருந்துச்சு. என்ன எண்ணம் அது? நான் இங்க வந்தது எடிசனோட பிசினஸ் பார்ட்னர் ஆகத்தான். அது என் ஜீவித காலம் முழுக்க எடுத்தாலும் சரி, நான் அதை செஞ்சே தீருவேன். அப்ப அந்த வாய்ப்பு வருது. ஆமா, எடிசன் ஒரு புது மெஷினை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பேரு எடிஃபோன். இப்போ இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி ஒண்ணு. ஆனா அவரோட சேல்ஸ்மேன் யாருக்குமே அது எப்படி விக்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் தயங்குனப்போ பான்ஸ் அந்த வாய்ப்பை சரியா பிடிச்சுக்கிட்டார். அவரு நேரா எடிசன் கிட்ட போய் நான் எதை விக்கிறேன்னு சொன்னார். ஆமா, அவருக்கு அதுவரைக்கும் சேல்ஸ்ல எந்த அனுபவமும் கிடையாது. ஆனா அவரோட அந்த தீவிரமான விருப்பம் அவருக்கு ஒரு வழிய காட்டுச்சு. அவர் அந்த மெஷினை நாடு முழுக்க வெற்றிகரமா வித்து காட்டினார். அந்த வெற்றி எவ்ளோ பெருசுனா, எடிசனால் உருவாக்கப்பட்டு பான்ஸால் நிறுவப்பட்டதுன்னு ஒரு புகழ்பெற்ற வாசகமே உருவாச்சு. அப்போ அவரு தன் எண்ணத்தோட சக்தியால தன்னை ஒரு கோடீஸ்வரனாவும் எடிசனோட கூட்டாளியாவும் மாத்திக்கிட்டார். இது ஒரு அற்புதமான கதை. அப்படியானா பான்ஸோட வெற்றிக்கு காரணம் அந்த வெறித்தனமான ஆசைதான் சொல்லலாம். ஆனா ஒரு கேள்வி வருது, வெறும் ஆசை மட்டும் இருந்தா போதுமா? இல்ல, பத்தாது. அத பணமா மாத்துறதுக்கு ஒரு செயல் திட்டம், ஒரு ஃபார்முலா வேணுமே. அத பத்தி இந்த புத்தகத்துல ஏதாவது இருக்கா? நிச்சயமா. அதுதான் இந்த புத்தகத்தோட மையமே. பான்ஸோட கதை ஒரு உத்வேகம்னா, அந்த உத்வேகத்தை உண்மையாக்குறதுக்கான செயல்முறை தான் அடுத்து வருது. ஓகே. இந்த புத்தகம் அத ரொம்ப தெளிவா 6 உறுதியான படிகளா விவரிக்குது. இந்த 6 படிகளை நீங்க சரியா பின்பற்றினா உங்க ஆசைய பணமா மாத்த முடியும்னு உறுதியா சொல்லுது. ஓகே, அந்த 6 படிகள் என்னன்னு இப்போ உங்களுக்காக வரிசைப்படுத்தலாம். முதல் படி, உங்களுக்கு எவ்ளோ பணம் வேணுங்கிறத ரொம்ப துல்லியமா முடிவு பண்ணணும். நிறைய பணம் வேணும்னு சொல்றது போதாது. 1 கோடி ரூபாயா 10 லட்சமா தொகையை தெளிவா முடிவு பண்ணணும். ஆமா, ஏன்னா உங்க மனசுக்கு ஒரு தெளிவான இலக்கு கொடுக்கும்போதுதான் அதை நோக்கி அது பயணிக்க ஆரம்பிக்கும். சரி, 2வது படி, அந்த பணத்துக்கு பதிலா நீங்க என்ன கொடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ணணும். அதாவது இந்த உலகத்துல எதுவுமே இலவசம் கிடையாது. உங்க நேரத்தையா, உங்க உழைப்பையா, ஒரு புது யோசனையா என்ன கொடுக்க போறீங்கன்னு தெளிவா இருக்கணும். சரி, 3வது படி, நீங்க முடிவு செஞ்ச அந்த பணத்தை எந்த தேதிக்குள்ள சம்பாதிக்கணும்னு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமா, அடுத்த டிசம்பர் 31க்குள்ளயான ஒரு தேதியை குறிக்கணும். 4வது படி,
உங்க ஆசைய அடைய ஒரு திட்டத்தை உருவாக்குறது. அந்த திட்டம் சரியா தப்பான்னு யோசிக்காம உடனே அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அடுத்து 5வது படி. இது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க முடிவு செஞ்ச பணத்தோட அளவு, அதுக்கான காலக்கெடு, அதுக்கு பதிலா நீங்க என்ன கொடுக்க போறீங்க, அதை அடைய நீங்க உருவாக்கிய திட்டம், இது எல்லாத்தையும் தெளிவா ஒரு பேப்பர்ல எழுதணும். ஓகே, எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ 6வது மற்றும் கடைசி படிக்கு வரோம். நீங்க எழுதின அந்த அறிக்கைய தினமும் 2 தடவை, காலையில எழுந்ததும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடியும் சத்தமா படிக்கணும். அது மட்டும் இல்ல, படிக்கும்போது அந்த பணம் ஏற்கனவே உங்க கையில இருக்கிற மாதிரி பார்க்கணும், உணரணும், முழுசா நம்பணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு நிமிஷம், இந்த 6வது படி கேட்கும்போது குறிப்பா அந்த சத்தமா படிக்கணும், அது கையில இருக்கிற மாதிரி நம்பணும்னு சொல்றது, இது சிலருக்கு கொஞ்சம் மூட நம்பிக்கை மாதிரி தோன்றலாமே. அருமையான கேள்வி. இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுது? இதுதான் இந்த தத்துவத்தோட ஆணிவேர். இது மந்திரமோ மாயமோ இல்ல, இது ஒரு ஆழமான உளவியல் நுட்பம். உளவியல் நுட்பமா? ஆமா, இது நாம இன்னைக்கு ஆட்டோ சஜஷன் அல்லது விஷுவலைசேஷன் சொல்றோம். நீங்க ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அதுவும் உணர்ச்சியோட சொல்லும்போது அது உங்க ஆழ்மனசுக்குள்ள நேரடியா பதியுது. ஓ, ஆழ் மனசுல பதியறதுனால என்ன நடக்கும்? உங்க ஆழ்மனம் ஒரு வளமான நிலம் மாதிரி. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அது முளைக்க வைக்கும். சரி. நீங்க சந்தேகத்தையும் பயத்தையும் விதைச்சா அது வளரும். ஆனா அதுக்கு பதிலா நான் 1 கோடி ரூபாயை டிசம்பர் 31க்குள் சம்பாதிப்பேன் அப்படின்ற எண்ணத்தை நம்பிக்கையோட விதைக்கும்போது உங்க ஆழ்மனம் அத ஒரு கட்டளையா எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை நிஜமாக்கறதுக்கு தேவையான யோசனைகளையும் வாய்ப்புகளையும் வழிகளையும் அது உங்களுக்கு அடையாளம் காட்ட ஆரம்பிக்கும். பெரிய விளையாட்டு வீரர்கள் கூட ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெற்றிய மனசுக்குள்ள பல 100 தரம் ஓட்டி பாப்பாங்க. இது அதே டெக்னிக் தான். இப்ப புரியுது. இது வெறும் குருட்டு நம்பிக்கை இல்ல, நம்ம மனசோட சக்தியை நமக்கு சாதகமா பயன்படுத்துற ஒரு முறை. சரி, திட்டம் போட்டாச்சு, ஆழ் மனசுல பதியும் வச்சாச்சு. ஆனா நம்ம திட்டப்படி எதுவும் நடக்காத போது, தோல்விகள் வரும்போது பலரும் துவண்டு போயிடுறாங்க இல்லையா? ஆமா, அப்போ என்ன பண்றது? மிகச் சரியான புள்ளி. இங்கதான் விடாமுயற்சி, அதாவது பெர்சிஸ்டன்ஸ் அன்ன குணம் தேவைப்படுது. விடாமுயற்சி. இந்த புத்தகத்துல இத விளக்கறதுக்கு தங்கத்திலிருந்து 3 அடி தூரம்னு ஒரு சக்தி வாய்ந்த கதை இருக்கு. சொல்லுங்க, கேக்கலாம். ஆர்யூ டார்பிங்கிறவரோட மாமா தங்க வேட்டைக்காக மேற்கு நோக்கி போறார். ஒரு இடத்துல தங்கம் இருக்கிற அறிகுறி தெரியுது. உடனே அந்த நிலத்தை வாங்கி தோண்ட ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நாள்லயே பளபளன்னு தங்கம் கிடைக்குது. ஆனா கையால தோண்டுனா பத்தாதுன்னு வேலைய நிறுத்திட்டு ஊருக்கு போய் பணம் வாங்கி பெரிய இயந்திரங்களை வாங்கிட்டு வர்றார். ஓகே, இப்போ பெரிய பணக்காரர் ஆக போறாருன்னு நினைக்கிறேன். அவரும் அப்படித்தான் நினைச்சாரு. முதல் தாதுவை வித்ததும் வாகன கடன் எல்லாத்தையும் அடைச்சிட்டார். இன்னும் கொஞ்சம் தோண்டுனா கோடீஸ்வரர் ஆங்கிடலான்னு கனவு காண்டார். ஆனா திடீர்னு ஒரு நாள் தங்கம் வரது நின்னு போச்சு. அந்த தங்க நரம்பு காணாம போயிடுச்சு. ஐயோ, அப்புறம்? அவங்க விடாம தோண்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு துளி தங்கம் கூட கிடைக்கல. கடைசியில சோறு நடைஞ்சு விரக்தியில இங்க இனிமே தங்கம் இல்லன்னு முடிவு பண்ணி அந்த இயந்திரங்களை வெறும் சில $100 ஒரு பழைய இரும்பு வியாபாரி கிட்ட வித்துட்டு ஊருக்கு திரும்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டமான நிலைமை. ஆனா கதை இங்கேதான் ஒரு திருப்பம் அமையுது. அந்த பழைய இரும்பு வியாபாரி சும்மா இல்ல. அவர் ஒரு சுரங்க பொறியாளரை கூட்டிட்டு வந்து அந்த சுரங்கத்தை காட்டுறார். ஓ, ஒரு எக்ஸ்பர்ட்ட கூட்டிட்டு வர்றாரு. ஆமா, அந்த இன்ஜினியர் சில கணக்குகளை போட்டு பார்த்துட்டு சொல்றார், இவங்க சுரங்கத்துல இருக்கிற ஃபால்ட் லைன்ஸ் பத்தி தெரியாம வேலையை நிறுத்திட்டாங்கன்னு. ஃபால்ட் லைன்ஸ்? ஆமா, அதாவது பூமிக்கடியில ஏற்படுற ஒரு வெடிப்புனால தாது இருக்கிற பாறை நரம்பு திடீர்னு துண்டாகி கொஞ்சம் தள்ளியோ அல்லது கீழையோ வேற இடத்துல தொடரும். ஓ, அப்படியா? சரி. அவர் சொன்னார், அவங்க நிறுத்தின இடத்துல இருந்து சரியா 3 அடி கீழே தோண்டினா தங்கம் மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு. 3 அடி தூரத்துலயா? ஆமா, அவர் சொன்ன மாதிரியே அந்த இரும்பு வியாபாரி 3 அடி தோண்டினார். அங்க கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள தங்கம் கொட்டி கிடந்தது. கேட்கவே முடியல. 3 அடி தூரத்துல ஒரு பெரிய செல்வத்தை எழுந்துட்டாங்களே. இந்த டார்பிக் எப்படி இருந்திருக்கும்? டார்பி அந்த தோல்வியில இருந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை கத்துக்கிட்டான். அவரு பின்னாடி இன்சூரன்ஸ் விக்கிற தொழிலுக்கு போனான். ஆரம்பத்துல நிறைய பேர் வேண்டான்னு சொன்னாங்க. அப்போலாம் அவர் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டாராம், நான் தங்கத்துல இருந்து 3 அடி தூரத்துல நின்னு ஒரு பெரிய செல்வத்தை இழந்தேன். இனிமே என் வாழ்க்கையில மக்கள் இல்லைன்னு சொல்றதுக்காக நான் ஒருபோதும் முயற்சியை நிறுத்தவே மாட்டேன். அந்த விடாமுயற்சி தான் அவரை ஜெயிக்க வச்சது. ஆமா,
அது அவரை வருஷத்துக்கு $1 மில்லியன் மேல இன்சூரன்ஸ் விக்கிற ஒரு பெரிய ஆளா மாத்துச்சு. இந்த கதையை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வாழ்க்கையில கூட இப்படி எத்தனை முறை வெற்றிக்கு 3 அடி தூரத்துல முயற்சியை விட்டுருப்போன்னு தோணுது. இது ஒரு தற்காலிகமான பின்னடைவு, அவ்வளவுதான். இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான வரி இருக்கு. வெற்றியாளர்கள் ஒருபோதும் பாதியில் விலகுவதில்லை, பாதியில் விலகுபவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை. A quitter never wins and a winner never quits. ஆமா, நீங்க ஒரு விஷயத்த உண்மையா விரும்பினா தற்காலிக தோல்விகளை கண்டு பயப்படாம தொடர்ந்து முயற்சி செய்யணும். அதுதான் விடாமுயற்சி. ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்த்தா ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்குது. முதல்ல ஒரு தீவிரமான அணையாத விருப்பம் வேணும். ஆமா, அடுத்து அந்த விருப்பத்தை அடைய ஒரு உறுதியான திட்டம், அதாவது அந்த 6 படிகள் தேவை. கடைசியா அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது வர்ற தடைகளை கண்டு தளராம இருக்கிற விடாமுயற்சி வேணும். இந்த 3 சேர்ந்தா எதையும் சாதிக்க முடியும்ன்றதுதான் இதன் சாராம்சம். ஆமா, சுருக்கமா சொன்னா உங்க ஆழ்மனம் ஒரு வளமான தோட்டம் மாதிரி. தோட்டம் மாதிரியா? ஆமா, நீங்க விரும்பிய வெற்றி, செல்வம், மகிழ்ச்சிங்கிற விதைகளை உணர்வுபூர்வமா விதைக்கணும். அப்படி நீங்க விதைக்க தவறினா பயம், சந்தேகம், விரக்திங்கிற களைகள் தானாவே வளர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த களைகளை பிடுங்கி எறியணும். பிடுங்கி எரிஞ்சிட்டு உங்களுக்கு வேண்டியதை மட்டும் தொடர்ந்து விதைச்சு அதுக்கு விடாமுயற்சிங்கிற தண்ணிய ஊத்தி வளர்க்கறது தான் இந்த தத்துவத்தோட அடித்தளம். அருமை. நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு இறுதி எண்ணத்தோட இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சொல்ற ஒரு விஷயம், ஆமா, வாழ்க்கை ஒரு சதுரங்கப் பலகை. உங்களுக்கு எதிர்ல ஆடுறது காலமன்னு ஆட்டக்காரர். நீங்க காய நகர்த்த தயங்கினாலோ தாமதிச்சாலோ உங்க காய்கள் காலத்தால வெட்டப்படும். நீங்க ரொம்ப இரக்கமில்லாத ஒரு கூட்டாளியோட விளையாடுறீங்க. ஆனா இப்போ உங்க கையில ஒரு மாஸ்டர் கீ இருக்கு. அது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இலக்குக்காக உங்க மனசுல ஒரு அணையாத விருப்பத்தை உருவாக்குற உரிமை. அந்த உரிமையை பயன்படுத்தாம விட்டா நீங்க கொடுக்க போற விலை தோல்வி. ஆனா அத சரியா பயன்படுத்தினா உங்களுக்கு கிடைக்கிற பரிசு மகத்தானது. அது வாழ்க்கையிடமிருந்து நீங்க எதை கேக்குறீங்களோ அது உங்களுக்கு கொடுத்தே ஆகணுங்கிற திருப்தி.